கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தில் எனக்கும் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்று, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று இந்த சபையிலே கடந்த 17ஆம் திகதி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மன்றத்திலே வரவு செலவு திட்ட உரையை ஆற்றி அந்த வரவு செலவு திட்டத்தினுடைய தூர நோக்கு என்ன, அதன் மூலமாக நாங்கள் செய்ய போவது என்ன, அதே போன்று கடந்த காலங்களில் எமது நாடு ஏன் இந்த இடத்திற்கு வீழ்ந்தது, அந்த வீழ்ந்திருக்கின்ற நாட்டை நாங்கள் எப்படி மீட்பது என்கின்ற விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாகவும் மிகவும் அர்த்தபுஷ்டியான கருத்துக்களை சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த சபையிலே உரையாற்றியிருந்தார்கள். அதன் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று அந்த உரையாற்றப்பட்டு இன்றோடு 5 நாட்களுக்கு மேலாகும். இந்த 5 நாட்களாகவும் இந்த மன்றத்திலே இது சம்பந்தமான விவாதம் இடம்பெற்று வருகிறது. அந்த விவாதத்தின் பொழுது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விசேடமாக எதிரணியை சார்ந்த உறுப்பினர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது, இவர்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவர்களா என்ற கேள்வி எழுகின்றது. என்றால் இந்த நாடு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், நாடு பொருளாதார ரீதியாகவா, அரசியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா எல்லா வழிகளிலும் உடைந்து விழுந்த ஒரு நாடாகும். அதிலும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி இந்த நாடு வங்குரோத்தடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடாகும். அதற்கு முன்பு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக முழு நாடே செயலிழந்து போயிருந்த ஒரு நிலைமையாகும். அப்ப அந்த நிலைமையின் கீழேயே இன்றைக்கு எங்களிடம் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஒப்படைக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த உரை. அது மாத்திரமல்ல, அந்த வரவு செலவு திட்டம். அப்ப அந்த வரலாற்று சிறப்பு நிறைந்த இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கான காரணம் என்ன? அதற்கான மூல காரணம் வேற எதுவும் இல்ல சபாநாயகர் அவர்களே. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த வருடம் செப்டம்பர் மாதம், அதன் பிறகு நவம்பர் மாதமும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள், அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்ற பேதங்கள் கிடையாது, வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா என்கின்ற பேதங்கள் கிடையாது, முழு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வேண்டுமென. Order please. The Honorable Deputy Chairperson of Committees will take the chair. கௌரவ குழுக்களின் பிரிவு சபைசார் அவர்கள் தற்போது தலைமை ஆசனுக்கு வருவார். ඔබතුමායි කතාවක් කරගෙන යන්න. பிரதி சபாநாயகம், பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அந்த வகையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் முழு நாடும் ஒன்று சேர்ந்து, நாட்டிற்கு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து, எந்த விதமான ஜாதி, இன, மத பேத குலங்கள் இன்று மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார். அந்த தெரிவு செய்த வரலாற்று, அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு, மக்களுடைய முடிவு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மக்கள் ஆணையம் என்றால், இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அசைக்க முடியாது நினைத்துக் கொண்டிருந்த, இது நாள் வரைக்கும் தாங்களுடைய பாரம்பரிய கட்சிகளுக்கு மாத்திரமே வாக்குகளை வழங்கிய
அதன் மூலமாக தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற பிரதேச அரசியல்வாதிகளை மாத்திரம் தெரிவு செய்த மக்கள் இம்முறை எல்லோருமே ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தார். அந்த வகையில் ஒரு வரலாற்றில் ஒரு மாற்றமான வரலாற்று ஒரு திருப்புமுனையாக அமைகின்ற முடிவினையே மக்கள் எடுத்தார்கள். அதனால் அவ்வாறு முடிவினை எடுத்து நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்று நாடு எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்ற போது மக்கள் எவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றார். நாடு செலவு ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஏனைய சமூக பிரச்சனைகள் இன்னும் துறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளாகவே இருக்கிறது. இதில் மாற்றம் வேண்டும் என மக்கள் விரும்பினார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற பணியினை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி முதலாவது அடியெடுத்து வைத்திருப்பது. முதலாவது அடியெடுத்து வைத்துக் கொண்டு நகருகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இருந்த எதிர்கணியினை சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் இதோ தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி தனது பழைய கொள்கைகளை கைவிட்டு விட்டது, இந்த நாட்டை நாசமாக்கிய முதலாளித்துவ கொள்கையை கடைபிடிக்கின்றது, அவர்களால் முன்மொழியப்பட்டு போராடி வந்த சோசலிச கொள்கை இல்லாது போய்விட்டது, அது மாத்திரமல்ல நவ லிபரல் வாதத்தை பற்றி பேசியவர்கள் இன்றைக்கு அதையே தழுவிக் கொள்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஏகாதிபத்தியவாதிகளிடம் சரணடைந்து விட்டார்கள். உலக வங்கி அல்லது சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றிடம் சரணடைந்து விட்டார்கள் என்று கூறுகின்ற வாக்கியங்களை இந்த சபையில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. நான் அவைகளுக்கு ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன். இன்று காலையில் பேசிய ஒரு சில எதிரணியை சார்ந்த விசேடமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கல்வி கொள்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி கடுமையாக விமர்சிப்பதை காணக்கூடியதாக இருக்கு. சுகாதார கொள்கையை பற்றி கணிசமான விமர்சனங்களை முன்வைப்பதை காணக்கூடியதாக. இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது, கௌரவ பிரதிகுலுக்கன் தவிசால் அவர்களே, அவர்களுடைய காலத்தில், அதாவது 5/6 பெரும்பான்மை கொண்டிருந்த அவர்களுடைய காலத்தில் இந்த இலவச கல்வி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இலவச கல்வி உரிமைகளுக்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அது மாத்திரமல்ல, இலவச வைத்திய சேவையை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைகளுக்கு காரண கர்த்தாக்களாக இருந்த அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று வடிப்பது நீலி கண்ணீரா அல்லது முதலை கண்ணீரா என்று என்னால் கூற முடியாது. அதனால் ஒரு விடயம் எங்களுக்கு நன்றாக தெரியும், இவர்களுடைய இவ்வாறான கருத்துக்கள் இனியும் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பது மாத்திரம் உண்மை. என்றால் மக்கள் இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கின்றார்கள். 76 வருட சாபக்கேடு என்பது வேற எதுவும் அல்ல. 76 வருடங்களாக இவர்கள் செய்தவைகள் அல்லது செய்வதற்கு உடந்தையாக இருந்தவைகள் விளைவே இன்றைய இலங்கையாகும். அந்த வகையில் தான் பிரதிகுலுக்கன் தவிசாளர் அவர்களே, நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் சதா காலம் இவர்களுடைய குறைகளை கூறுவது மாத்திரமல்ல எங்களுடைய வேலை. இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் பொறுப்பளித்திருக்கின்றார்கள், இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கின்றார்கள். நாட்டை ஒப்படைத்தது மாத்திரமல்ல, இந்த நாட்டை கட்டி எழுப்புங்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் விசேடமாக வடகிழக்கை சார்ந்த மக்கள் எங்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள்.
அதிலும் யாழ் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் நாட்டில் ஒரு திருப்பு முனையாக அமைகின்ற முடிவினை வழங்கி இருக்கின்றார். இதுநாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத, யாராலும் அசைக்க முடியாத நினைத்துக் கொண்டிருந்த அவைகளுக்கு அனைத்துக்குள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மக்கள் எங்களிடம் பூரணமான யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கிறார். அதன் போது யாழ் மாவட்டம் மாத்திரமல்ல, வன்ஷி எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய மாகாணங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சகல மாகாணங்களும் எங்களுடன் ஒப்படைத்து விசேடமாக நான் முதலில் கூறிய தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களாக இருந்தது. அவைகள் தாங்களுடைய சொத்துக்களாக நினைத்துக் கொண்டிருந்த, தாங்களுடைய பாட்டனுடைய உரிமை, தாங்களுடைய அப்பனுடைய உரிமை, தாங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் இம்முறை புதிய பாடத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் பிரதிகுழுக்களின் தவிசாளர்களே, நாங்கள் இவைகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. விசேடமாக நான் யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவன் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில், அதே நேரத்தில் நீரியல் வளத்துறை மீன்பிடி அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. விசேடமாக இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்தில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த புதிய யுகத்தை ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு எங்களால் இயன்ற அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வரைக்கும் எங்களுடைய அமைச்சுக்களை எடுத்து பார்க்கின்ற போது அதுவும் பொதுவாக நாடு எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும், நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும், நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு பின்னடைவுக்குள்ளாகி இருந்ததும், அதே அளவு எந்த விதமான மாற்றங்கள் இல்லாது என்னுடைய அமைச்சான மீன்பிடித்துறை அமைச்சும் சகல வழிகளிலும் சீரழிந்து போயிருந்தது. அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து கடந்த 3 மாதங்களாக இரவு பகலாக உழைத்தது வேறு எதற்காகவும் அல்ல, இந்த தீய வழியில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்த எங்களுடைய மீன்பிடித்துறையை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வது எப்படி என்கின்ற வேலை திட்டம், அதற்கான பொறிமுறையை அமைத்துக் கொள்வதுதான் கடந்த 3 மாதங்களாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அது நான் இன்றைக்கு ஒரு திருப்திகரமாக கூற முடியும். நிச்சயமாக ஓரளவு திருப்திகரமான முறையில் அந்த அமைப்பை ஒழுங்குபடுத்தி ஓர் வழியில் நிலைப்படுத்தி சரியான அணுகுமுறையை நோக்கி தள்ளி இருக்கின்றோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டவும். அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலகட்டங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் ஒரு பிரதான வாக்குறுதி. விசேடமாக இந்த நாடு வறுமை கோட்டின் கீழ் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. முழு நாட்டு மக்களும் இன்றைக்கு பசியால் பட்டினியால் வாடுகின்ற, கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் 25.2% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் 17,000 ரூபாய்க்கு குறுகிவான வருமானத்தை பெறுகின்ற மக்கள். அதே போன்று மத்திய வங்கி அறிக்கை சொல்லுகின்றது, 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 90,000 அதிகமான ரூபாய் வேண்டும் என கூறுகின்றது. அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாட்டில் 25.2% மக்கள் ஒரு மாதத்திற்கு 17,000 ரூபாயை மாத்திரம் வருமானத்தை பெறுகின்ற மக்களாக இருக்கின்றார். அப்ப இந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள்கள் ஒன்றாக இந்த வறுமை நிலையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய பிரதான கொள்கையில் ஒன்றாகும்.
அந்த வகையில் எங்களுக்கு ගරු ඇමැතුමා තව විනාඩි 2ක කාලයක් அந்த வகையில் பிரதி குழுக்கள் தவிசாளர்களே விசேடமாக நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற வடமாகாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வறுமை கூடிய மக்கள் எங்கு வாழ்கின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் உவா மாகாணமாக இருந்தது. ஆனால் அது இன்று வடமாகாணமாக மாறியிருக்கிறது. கடந்த காலங்களில் முதலாவது மாவட்டமாக பதுளை மாவட்டம் இருந்தது. அது இன்னைக்கு முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது. இரண்டாவது மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டமாக மாறியிருக்கிறது. வறுமையில் வாடுகின்றவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய வட மாகாணத்திலாக. அதனால இந்த வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் செய்கின்ற, கிராமங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற, கிராமங்கள் இருக்கின்ற பாடசாலைகளா வீதிகளா அல்லது அங்க இருக்கின்ற குளங்களா அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் நம்புகின்றோம், நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த வறுமையை ஒழிக்காது, வறுமையில் வாடுகின்ற மக்களை மேலே உயர்த்தாது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நினைச்சும் கூட பார்க்க முடியாது பிரதி குழுக்களின் தவிசாளர்களை. அந்த வகையில் நாங்கள் இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் மூலமாக அந்த வறுமையோடு பின்னி பிணைக்கப்பட்டிருப்பது வேறு எதுமல்ல, கல்வியில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள், போதைப் பொருள் பாவிக்கின்ற இளைஞர் யுவதிகள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் இந்த வறுமையான குடும்பங்களிலே வாழ்கின்றார்கள். அதனால் இந்த வறுமையோடு பல்வேறு பிரச்சனைகள் பின்னி பிணைந்திருக்கின்றன. வறுமையை ஒழிக்கின்ற போது நிச்சயமாக இந்த நிலைமைகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதனுடைய திசையை நோக்கி நகர முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே, இந்த வருஷம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் என்பது அது தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற பேதங்கள் அல்ல, வடக்கு கிழக்கு என்கின்ற பேதம் அல்ல, முழு நாட்டு மக்களுக்கும் நாளைக்கு மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடிய, நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதற்கான வரவு செலவு திட்டம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.